ஒரு 53 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியன் அரசியல் அமைப்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. எல்லாருமே கடந்த ஒரு 1 வீக்கா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்கல்ல. அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா பார்ப்போமா? தமிழ்நாட்டுல மொத்தமா 234 தொகுதிகள் இருக்கு. அதாவது எம்எல்ஏ சீட்ஸ். அதுக்கு தான் நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. அதே மாதிரி டெல்லியில பார்லிமெண்ட்ல 543 எம்பி சீட்ஸ் இருக்கும். இந்த எம்பி சீட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்துமே நம்மளுக்கு இத்தனை எம்பிஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சீட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் அங்க போவாங்க. சரி, இப்போ இந்த சீட்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது எப்படி அவங்க டிசைட் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி சீட்ஸ் இருக்கு. இது எப்படி டிசைட் பண்றாங்கன்னா, பேஸ்ட் ஆன் மக்கள் தொகையை வச்சுதான். 1971ல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சின்ன ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கம்மியான எம்பி சீட்ஸும் பெரிய ஸ்டேட்ஸுக்கெல்லாம் நிறைய எம்பி சீட்ஸும் கொடுக்குறாங்க. இது 1972-73ல வந்து இதை பேஸா வச்சுதான் 543 தொகுதிகள் வந்து நம்மளுக்கு எம்பி சீட்ஸை நிர்ணயிக்கிறாங்க. 1976ல ஒரு பில் பாஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த 543 தொகுதிகள்ங்கிற இந்த எண்ணிக்கையை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு 25 இயர்ஸுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு பில் பாஸ் பண்றாங்க. இது 2001 வரைக்கும் இருக்கு. 2001ல திரும்பவும் அடுத்த 25 வருஷத்துக்கு, அதாவது 2026 வரைக்குமே இந்த சீட்டோட தொகுதிகளை வந்து நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு இன்னொரு பில்லும் பாஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஃப்ரீஸ் அமெண்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த வருஷத்தோட முடியுது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 543 அப்படிங்கிற சீட்ஸோட எண்ணிக்கையை வந்து நம்ம இந்த வருஷம் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஏப்ரல் 16 பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெறுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 543ங்கிற இந்த கவுண்டை நாங்க 816 மாத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 816 வந்து எப்படி எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு இத்தனை சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி தமிழ்நாட்டுக்கு 39 சீட்ல இருந்து 59 சீட்டா வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி சவுத் ஸ்டேட் நிறையத்துக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வந்து பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் வைஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கிற கவுண்ட்ல இருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணி தான் புது சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல இவங்க கொண்டு வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான பில் என்ன அப்படின்னா, விமன் கேண்டிடேட்டுக்கு 33% ரிசர்வேஷன். அதாவது இந்த 816 சீட்ஸ் சொல்லியிருக்காங்களே எம்பி சீட்ஸ், இந்த எம்பி சீட்ஸ்ல 33% விமன் கேண்டிடேட், விமன் எம்பிஸ் கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பில் எல்லாம் எப்படி பார்லிமெண்ட்டா பாஸ் ஆகும் அப்படின்னா, இந்த 543 எம்பிஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஓட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீலிமிட்டேஷன் பில் எடுத்துக்கலாமே, இதுக்கு எத்தனை பேருக்கு சம்மதம் அப்படிங்கிற ஓட் கேட்பாங்க, எத்தனை பேர் அகைன்ஸ்டா இருக்காங்கன்னு ஓட்டிங் கவுண்ட் எடுப்பாங்க. இதுல 300+ மெஜாரிட்டி வந்தாதான் இந்த பில் பாஸ் ஆகும். அப்படி வரல அப்படின்னா இந்த பில் இப்போதைக்கு பாஸ் ஆகாது. இப்போ 300+ மெஜாரிட்டி வாங்கி இந்த பில்லை பாஸ் பண்ணாலுமே அது உடனே வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக போறது இல்லை. 2029 வரைக்குமே இப்ப இருக்கிற 543 எம்பிஸ் மட்டும்தான் அதே சீட்ஸ் தான் இருக்க போகுது. 2029 எலெக்ஷன்ல தான் வந்து நம்மளுக்கு இந்த சேஞ்சஸே வரப்போகுது.